வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற தலைவன் தலைவி இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜய் சேதுபதியோட பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக அவங்களோட ஒய்ஃபு நம்ம நித்யா மேனன், அவங்க அப்பா அம்மா, அவங்க குடும்பமே வந்துட்டு கோயிலில் வந்திருக்கு. ஆனால் அவங்க பொண்ணுக்கு மொட்டை போடுறது விஜய் சேதுபதிக்கே தெரியாது. ஏன்னா ஒரு 3 மாதம் சண்டையில் வந்துட்டு நித்யா மேனன் விஜய் சேதுபதி விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு விஜய் சேதுபதி கோவமாக கோயிலுக்கு வர அங்கே பிள்ளைக்கு அடிச்சுட்டு இருக்கிற மொட்டையை பாதியில் நிறுத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் விஜய் சேதுபதி சொந்தக்காரங்க, அவங்க ஃபேமிலி, இந்த சைடு நித்யா மேனன் சொந்தக்காரங்க, என் ஃபேமிலி எல்லாம் கூடிடுறாங்க. அப்படி என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை சொல்லுங்க, நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்ட்டு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டு ஆரம்பிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே பிரச்சனையெல்லாம் சொல்லாமல் செகண்ட் ஹாஃப் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அட்லாஸ்ட் இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைலாம் தெரிந்து இவங்க ஒன்றும் சேர்ந்தாங்களா இல்லையா, அப்படி என்னதான் பிரச்சனைலாம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்களா அந்த படத்தோட மீதி கதையாக இருந்தது. படத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இவங்க 2 பேருமே அந்த கதாபாத்திரமாக இருந்தாங்க. ஆகாஷ் வீரன், பேரரசிங்கிற கதாபாத்திரமாகவே வாழ்ந்துருந்தாங்கன்னு சொல்லலாம். அது ஃபர்ஸ்ட்லேருந்து படம் முடிஞ்சு எல்லாரும் வெளியே போகிற வரைக்குமே அந்த கேரக்டராக வந்துட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது ஒரு படத்தோட கதை திரைக்கதைங்கிறது சுமாராக இருந்தால் அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த கேஸ்டிங் க்ரூங்கிறது வந்துட்டு சரியாக ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் நம்ம பொருத்திட்டோம்னா அவங்க படத்தை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், அவங்களோட டைலாக் டெலிவரி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு படத்தை ஹோல்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது அப்படியே ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஹோல்ட் ஆயிருந்தது. போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க 2 பேருமே, அவ்வளோ சூப்பராக அந்த கேரக்டர் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியோட ஃபேமிலி சைட் ஆகட்டும், இந்த சைடு நித்யா மேனன் ஃபேமிலி சைட் ஆகட்டும், 2மே வந்துட்டு ரொம்ப கான்ட்ராஸ்டாக அழகாக டிஃப்ரெண்டாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. இந்த பரோட்டா கடை, அந்த பரோட்டா பற்றி இவங்க இதில் பேசி நாமளே படம் பார்க்கும்போது எந்திரிச்சு போய் பரோட்டா சாப்பிட்டு வந்துடலாம்ங்கிற அளவுக்கு வந்துட்டு இவங்க கொடுத்த வாய்ப்பு எல்லாமே வந்துட்டு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். படத்தோட மியூசிக் கேட்கறது நல்லா இருந்தது. 2 பாடல்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் வந்து பொட்டலம் மிட்டாய்ங்கிற பாட்டு பயங்கர ட்ரெண்டிங். மித்தபடி இந்த படத்தை வந்துட்டு கப்புள்ஸ் தலையிலாம் கட்டி ஆகணும். அவங்க வந்து கப்புள்ஸாக போகும்போது மேபி படத்தை வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கும் நடந்த சில விஷயங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு பொதுவாக கேட்டிங்கன்னா எனக்கு இந்த படம் வந்துட்டு பெருசாக கனெக்ட் ஆகவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் என்ன ஹோல்ட் பண்ணுது. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ஒரே இடத்துல வந்து ரிப்பீட்டடாக போயிட்டு இருக்கு. நித்யா மேனன் வந்துட்டு விஜய் சேதுபதியில கோச்சிட்டு போக, திரும்ப இவங்க பின்னாடி போவாங்க, அங்கே வீட்டில் நடக்கிறது மாதிரியே ரிப்பீட்டடான ஏகப்பட்ட காட்சிகளுங்க நடக்குது. சண்டை போடுறாங்க, கோச்சிட்டு போறாங்க, திரும்ப வந்து விஜய் சேதுபதி சமாதானம் பண்ணுறாரு, வீட்டுக்கு வராங்க, ரிப்பீட். இதே மாதிரியான காட்சிகள் எதுக்காக கோவப்படுறாங்க, அதுக்கான பின்னணி விஷயங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அழுத்தமாகவும் இல்லை. அந்த எமோஷனலாக வந்துட்டு நமக்கு படம் கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு. பாண்டியராஜ் எடுத்த நம்ம வீட்டு பிள்ளையாகட்டும், கடைக்குடி சிங்கமாகட்டும், ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வச்சு அந்த குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக வந்துட்டு எமோட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அது வந்துட்டு பயங்கர கனெக்டபிளாக இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த படம் வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு கனெக்ட் ஆகலை. மொத்தமாக வந்துட்டு ஒரு ஓவரால் மூவியை வந்துட்டு பார்க்கும்போது காளி வெங்கட் வந்துட்டு கடைசி வந்துட்டு ஒரு பைக்கில் போகும்போது சொல்லுவார், ஸோ எப்படா முடிப்பீங்க, இன்னுமாடா முடிக்கல அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு மனநிலை தான் நாமளும் இருந்தோம். ரொம்ப நேரம் வந்துட்டு இழுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேகாக இருந்தது. சுற்றின இடத்துலேயே சுற்றி ஒரே இடத்துல வந்துட்டு வச்சுக்கிட்டு ஃப்ளாஷ்பேக் மட்டும் மூவ் ஆகிட்டு இருந்தது. நமக்கு வந்துட்டு ஒரு தோய்வு தவிர தான் செஞ்சது, அதை தவிர்க்கவே முடியல. ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைனா ஒரு 1/2 hour 1 hour பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த பிரச்சனையே நம்ம ஒரு 2.25 மணி நேரம் வந்துட்டு பார்க்கறதுக்குங்கிறது எனக்கு வந்துட்டு பொறுமை கிடையாது. நீங்கள் இந்த படம் வந்துட்டு பொறுமையாக பார்ப்பீங்க அப்படின்னா தாராளமாக வந்துட்டு பார்க்கலாம். எனக்கு ஒரு ஆவரேஜான படமாக தான் இருந்தது. நீங்கள் இந்த தலைவன் தலைவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.